பிரெட்டை வச்சு எப்படி ஈஸியாக அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக சமோசா செய்யலாங்கிறது பார்க்கலாம். பொதுவாக சமோசா செய்யலான்னு நம்ம யோசிக்கும்போது அந்த ரேப் பண்ணுற ஷீட் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அதனாலே நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ரொம்பவே சிம்பிளஸ்ட் மெத்தடில் ஆன் தி கோல கிறிஸ்பியான பிரெட் ஆனியன் சமோசா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனில் காமிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் லலிதா மோகன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம் டு லலிதாஸ் குசின். இதுக்கு நம்ம முதல்ல இது உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் 4 ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். கூடவே 1/2 கப் ரவை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் மல்லி இலை. இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மசாலா எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பு ரெடி. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். பிரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி 4 சைடும் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பிரெட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிரெட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் செஞ்சு காமிக்கிறேன். நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அதனால் திக்காக தான் இதை ரோல் பண்ண முடியுது. நீங்கள் வேணால் மைதா பிரெட் எடுத்திங்கன்னா இன்னுமே தின்னாக ரோல் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெட்டோடைய எட்ஜஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு பொரிக்கடலைக்கெல்லாம் அந்த பேப்பரை ரோல் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ட்ரெடிஷ்னலாக ஸ்டஃப்பு சமோசாவுக்கு இந்த மாதிரி வதக்காமல் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வதக்கிட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி வதக்காமல் பண்ணோம்னா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ப்ரெட்டும் அந்தளவுக்கு எண்ணெய் இழுக்காது. இந்த மாதிரி எட்ஜஸில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அன்ஈவனாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷேப் வந்துடும். இப்போ தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா தின்னாக வந்திருக்கு. பேசிக்கான ஸ்டஃப் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் இல்லை க்ரீன் பீஸ், கார்ன் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் பாயில் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். என்ன லைட்டாக ஸ்வீட்டிஷாக இருக்கும். ஒரு 6 சமோசா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப்பு எடுத்துகிட்டு பால் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா டைலூட் பண்ணிக்கணும். இதில் இதை டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு நான் ப்ளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து கோர்ஸாக இதை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதுலேயும் நல்லா புரட்டிட்டு ஆயிலில் அப்படியே மெதுவாக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுட்டு ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துட வேண்டியதான். இது சமோசாவோட க்ரீன் சில்லி ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ க்ரீன் சில்லி ஃப்ரை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீட்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதில் லைன் போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு
நான் வந்து லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வாங்க நம்ம சமோசா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர் கிறிஸ்பிங்க. உள்ளேயும் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது, சுத்தமாக எண்ணெயே இழுக்கலை பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான பிரெட் ஆனியன் சமோசா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். Until then, see you. Have a nice day.